அனைவருக்கும் வணக்கம். புத்தனிடம் சென்று ஒருவர் கேட்கிறான், நான் வெற்றி பெற வேண்டுமென்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அப்படியா, அதோ தெரிகிறது, அந்த குளத்தில் சென்று தெளிந்த நீரை கொண்டு வா என்று சொல்கிறார். உடனே இவன் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அங்கே செல்கிறான். அங்கே போய் சென்று பார்த்தபோது அந்த குளமானது, அந்த குளத்தினுடைய நீரானது கலங்கிய நிலையில் இருக்கின்றது. பிறகு அவன் அமைதியாக அந்த குளத்தின் கரையிலே அமர்ந்து கொள்கிறான். அந்த தூசுகள் மற்ற அசுத்தங்கள் அனைத்தும் உள்ளே சென்று படியும் வரை 3 மணி நேரம் அமைதி காத்து பிறகு தெளிந்த நீரை கொண்டு வருகிறான். அதை புத்தரிடம் கொடுக்கிறான். புத்தர் கேட்கிறார், எப்படி இந்த தெளிந்த நீரை இப்பொழுது கொண்டு வந்தாய் என்று கேட்கின்ற போது அவன் சொல்கிறான், அந்த அசுத்தங்கள் எல்லாம் கீழே செல்கின்ற வரை நான் பொறுமையாக காத்திருந்தேன் என்று சொன்னான். புத்தர் சொன்னார், அதுபோலதான் எதை நீ சாதிக்க வேண்டும் என்றாலும், எதில் நீ வெற்றி பெற வேண்டும் என்றாலும் அதற்காக பொறுமையாக இருந்து அந்த நிலை வருகின்ற வரை நீ காத்திருந்து பொறுமை காத்தால் வெற்றி நிச்சயம் என்று கூறினாராம். அதுபோல்தான் சிவில் நீதிபதியாகட்டும், ஏபிபி ஆகட்டும், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி ஆகட்டும், பொறுமையாக காத்திருந்து அந்த சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்று கூறி, இன்றைய வகுப்பில் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 செக்ஷன் 7 என்ன கூறுகிறது என்பதை பற்றி பார்ப்போம். டிராயர் டிராயி அப்படி என்றால் என்ன? ஏன்னா நம்ம இப்போ 138 இருக்குது, ஏன்னா அதில் நிறைய வரும். அதே போல் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் இதெல்லாம் தெரிஞ்சாதான், டிஃபைனிங் செக்ஷன் தெரிஞ்சாதான் உள்ளே நம்ம படிக்க முடியும். இந்த பார்த்தீங்கன்னா வராரு டிராயர், காசோலை எழுதி கொடுப்பவர். என்ன இந்த பேங்கர், எந்த பேங்கில், அதாவது பெறுபவர், கணக்கு வைத்துள்ள வங்கி. சரி, இப்போ என்ன சொல்லுன்னு பார்ப்போம். த மேக்கர் ஆஃப் எ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா மாற்று சீட்டு ஆர் செக், காசோலை, இஸ் கால்டு த டிராயர். யார் அதை மேக்கர்னா என்னது? யார் அதை உருவாக்குகிறாரோ, யார் எழுதி கொடுக்கிறாரோ, யார் மேக்கர்? இவர் தான் மேக்கர். அவ்வாறு உருவாக்குகின்ற போது இப்போ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பில்? மாற்று சீட்டு சொல்கிறல. இப்போ நான் என்னிடம் கொடுக்க வேண்டிய கடனை என்ன பண்ணுறேன், இன்னொருவரிடம், இப்போ நான் சிக்கு நான் கடன் கொடுக்க வேண்டும் அப்படின்ற போது என்ன பண்ணுறேன், பி கிட்ட நான் டைரக்ட் பண்ணுறேன், நீங்கள் அந்த பணத்தை அவருக்கு கொடுங்கள். அதான் மாற்று சீட்டு, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் என்று கொடுக்கின்றார். அப்புறம் செக், காசோலை, இதுதான் இஸ் கால்டு த டிராயர். சரி, எழுதி கொடுப்பவர், மேக்கர்னா எழுதி கொடுப்பவர் இவர், வச்சுங்களா. அடுத்து பர்சன் தேர்பை டைரக்டட் டு பே இஸ் கால்டு த டிராயி. இப்போ இந்த செக் இருக்குல்ல, இந்த செக் இருக்கு, நான் தான் மேக்கர், நான் தான் அப்போ டிராயர். என்ன பண்ணுறேன், பே மிஸ்ஸஸ் எக்ஸ், இவர் தான், இவருக்கு கொடுங்கள் என்று நான் என்ன பண்ணுறேன், அதை டைரக்ட் செய்கிறேன், உத்தரவிட்டு, ஐயா நான் கொடுத்த செக் என்னுடைய செக் இது, இந்த 1 லட்சம் ரூபாயை இந்த எக்ஸ் என்பவருக்கு கொடுங்கள் என்று அதன் மூலம் அவருக்கு அந்த என்னுடைய பேங்க்கு சொல்கிறேன் என்று சொன்னால் அப்போ தான் டிராயி. யாருக்கு? இவர் தான் டைரக்ட் பண்ணுறேன். இங்கே தான் என்னுடைய அக்கௌண்ட் இருக்குது, எஸ்பிஐ திருவள்ளூரில் என்னுடைய அக்கௌண்ட் இருக்குது. இந்த செக்கை எக்ஸுக்கு கொடுத்து இந்த பேங்க்குக்கு என்ன பண்ண டைரக்ட் பண்ணுறேன், ஐயா இந்த கொண்டு வருகின்றவருக்கு நான் கொடுத்துள்ள இந்த 1 லட்சம் ரூபாயை நீங்கள் கொடுங்கள் என்று கொடுத்து, ஆர் பீரர், அந்த பேரர்ல இந்த செக்கை கொண்டு வருவர் பேரர், அல்லது ஆர்டர், உத்தரவு, இதன் மூலமாக இவர் கொடுங்கள் எடுத்து தான் டிராயி. பேங்க் தான் டிராயின்னு அர்த்தம். சரி, இப்போ பேய் பார்த்துருக்கிறேன், இவர் தான் பெறுபவர். சரி, அப்படி என்றால் ஆஸ் பர் செக்ஷன் 7 படி யார் என்று சொன்னால், த பர்சன் நேம்டு இன் த இன்ஸ்ட்ருமெண்ட் டு whom ஆர் டு whose ஆர்டர் த மணி இஸ் பை த இன்ஸ்ட்ருமெண்ட் டைரக்டட் டு பி பெய்ட் கால்டு பேய். படவெழுத்தர் பார்த்தா நமக்கு ஈஸியாக புரியும். இப்போ யார்? இவர் தான் டிராயர் இருக்காரு. இவர் என்ன பண்ணுறாரு, இவருக்கு உதாரணத்துக்கு செக் இருக்குல்ல, இந்த செக்கை இந்த டிராயர் கொடுக்குறார். யாருக்கு? எக்ஸ் என்ற நபருக்கு. பாருங்க, பே டு மிஸ்ஸஸ் எக்ஸ் என்று போட்டு இந்த காசோலையை ரூபாய் 1 லட்சம் கொடுங்க என்று கொடுக்கிறார். அதான் டு whom ஆர் whose ஆர்டர், இல்லைன்னா யாருடைய உத்தரப்படி, ஒரு உத்தரவின்படி. யாருக்கு? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னா இதானே செக் இருக்குல்ல, இவருடைய டிராயினுடைய பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குதுல்ல, இங்கே சொல்கிறார் இந்த டிராயர் என்பவர், நான் எக்ஸுக்கு செக் 1 லட்சம் கொடுத்துருக்கிறேன், அந்த 1 லட்சம் காசை இவருக்கு, யாருக்கு? எக்ஸுக்கு நீங்கள் கொடுங்கள் என்று இந்த
பேங்க்குக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறார் அல்லது கொடுக்க சொல்லி வலியுறுத்துகிறார். எக்ஸ் யார் என்றால் இந்த எக்ஸ் தான் பேயி. இப்போ செக்ஷன் 7லயே இன்னொரு டெஃபைனிங் பார்க்கணும். அதாவது drawing in case of need அப்படி என்றால் என்ன என்று சொன்னால், when in the bill or in any endorsement thereon the name of any person is given in addition to the drawing. அடுத்து என்ன? To be resorted to in case of need. such person தான், அத்தகைய நபர் தான் is called a drawee in case of need. இப்போ ஒரு அப்படியே ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம்னா நம்ம ஈஸியாக புரியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் எங்கே நடக்கும்னு சொன்னால் லெட்டர் ஆஃப் கிரெடிட் டிரான்சாக்ஷன், கடிதம் மூலமாக அதை பணம் கொடுங்கள் என்று இந்த கிரெடிட் டிரான்சாக்ஷனில் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இது நடைபெறும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ இவ தான் ஒரிஜினல் ராயி, இவ தான் பணம் கொடுக்க வேண்டியிருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இஃப் த drawee defaults the amount will be paid by drawee in case of need. இப்போ எஸ்பிஐ தான் ஒரிஜினலாக வந்து drawee, அவர் தான் பணம் கொடுக்க வேண்டும். சப்போஸ் இந்த எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பணம் கொடுக்க முடியவில்லை என்றால் யார் பணம் கொடுக்குறாரோ அவர் தான் என்ன பண்ணு drawee in case of need. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, சிட்டி பேங்க் இல்லைன்னா என்கிட்ட பணம் இல்லை, நான் டிஃபால்ட் ஆகி போனா என்ன பண்ணுங்க, நீங்கள் சிட்டி பேங்க்ல வாங்கிங்க அப்படின்னு என்ன பண்ண சொல்லிட்டாருன்னா இந்த சிட்டி பேங்க் தான் சச் பர்சன்ல. அப்போ அவர் அவரு drawee in case of need என்று அழைக்கப்படுவார். ஏர் இந்தியா செல்லரு, அதாவது எமிரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பையர். இப்போ பார்த்து ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ செகண்ட் லெவல் செக்யூரிட்டி. இப்போ நான் கொடுக்க முடியல சார், கஜேந்திரன் சார் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? ஏங்க நான் கொடுக்கலனா கூட என்னுடைய ஜூனியர் கிரண் கொடுப்பாருங்க. அப்போது செகண்ட் லெவல் செக்யூரிட்டி ஏற்படுத்துவதான் இது இந்த drawee in case of need. இது லெவல் செக்யூரிட்டி ஃபார் த பேமெண்ட், drawee in case need. இப்போ முடிஞ்சிச்சு இது, ஓகேவா? இப்போ அக்செப்டர், இதுக்கான ரிலேட்டட் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2ல சி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872. சரி, who is acceptor? யார் என்றால் after the drawee of a bill as signed is assent upon the bill. என்ன பண்ணுறாரு? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது என்ன பார்த்தல எஸ்பிஐ drawee என்ன பண்ணுறாரு, நான் கொடுப்பதற்கு ஒத்துக்கொள்கிறேன் என்று அவரே சைன் பண்ணிட்டாருன்னா அவர் அக்செப்டர். ஆர் இஃப் தேர் ஆர் மோர் பார்ட்ஸ் thereof then on upon one of such parts and delivered the same. இப்போ drawee-ல நிறைய பார்ட்ஸ் இருக்குதுன்னா அவர்களில் ஒருவர் அதை என்ன பண்றாரு, நான் கொடுக்கிறேன் ஒத்துக்கொண்ட பிறகு என்ன பண்றாரு, அதை அப்படியே டெலிவரும் செய்து விடுகிறார், கொடுத்து விடுகிறார் என்று சொன்னால் அவர் அக்செப்டார். அடுத்து பாருங்க, ஆர் given notice of such signing. such signing என்ன? ஐயா நீங்க கொடுக்கல நான் கொடுக்கிறேன் என்று ஒத்துக்கொண்டு ஒரு நோட்டீஸ் மூலமாக என்ன பண்றாரு, அந்த கையெழுத்து இடுகிறார். கையெழுத்து என்ன பண்றாரு, டு த யாருக்கு, ஹோல்டருக்கு அனுப்பி வைக்கிறார். அல்லது டு சம் பர்சன் ஆன் பிஹாஃப் ஆஃப் இஸ், அந்த ஹோல்டருக்காக அல்லது அவருடைய சார்பாக அவருக்கு அனுப்பி வைக்கிறார் என்றால் அவர் தான் அது இஸ் கால்ட் த அக்செப்டார். அவர் தான் அக்செப்டார் என்று அழைக்கப்படுவார். அக்செப்டார் ஃபார் ஆனர் அப்படி என்றால் யார் என்று சொன்னால் when a bill of exchange has been noted, அந்த மாற்று சீட்டு என்ன பண்றாரு, refused or refused to accept, நான் ஒத்துக்க மாட்டேங்க அவருக்காக நான் ஏன் கொடுக்கணும்னு சொல்ல போறேன், மறுத்து விடுகிறார் அல்லது அவர் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால். ஆர் protested for non acceptance, நான் வந்து இதை ஒத்துக்க மாட்டேன், protested அது எதிர்ப்பு தெரிவிக்கிறார், ஐயா நான் ஒத்துக்க மாட்டேங்க அவருக்காக நான் எது கொடுக்க வேண்டும் அவருக்காக என்று என்ன பண்றாரு, protest for non acceptance. ஆர் for better security, இங்கே ரிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க, இங்கே நான் ஒத்துக்க மாட்டேன்னு எதிர்ப்பு தெரிவித்து முடிச்சிட்டாரு. அப்படி என்றால் ஃபார் பெட்டர் செக்யூரிட்டி, அதை விட ஒரு மிக உன்னதமான ஒரு பாதுகாப்பை நான் கொடுக்கிறேன்னு சொல்லி என்ன பண்றாரு, அண்ட் எனி பர்சன் அக்செப்டட், அவன் கொடுக்கலாம் என்னங்க நான் கொடுக்குறேங்க அப்படின்னு என்ன பண்ணேன், நான் அதை ஒத்துக்கொள்கிறேன். அப்படி ஒத்துக்கொண்டால் சுப்ரா ப்ரொட்டஸ்ட் ஃபார் ஆனர் ஆஃப் த டிராயர். இப்போ நான் கொடுக்க மாட்டேன்னு ப்ரொட்டஸ்ட் பண்ணார்ல, அவருக்காக என்ன பண்றாருன்னா இப்போ நான் தரேங்க அப்படின்னு ஒத்துக்கொள்கிறேன். அல்லது
of any one of the endorsers. என்ன பண்றாரு? அதை நான் கொடுப்பதாக என்ன பண்ணார்? மேற்கூறிவிட்டு செய்து கொடுக்கிறார். அப்படி என்றால் இவர்கள் இருக்காங்களே, இவர் சர்ச் பர்சன், அத்தகைய நபர்கள் தான் என்ன அழைக்கப்படுவார்கள்? இஸ் கால்ட் அன் அக்செப்டர் ஃபார் ஆனர். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம பார்த்தல அப்படின்னா அது மாதிரி அவருக்காக இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தரவில்லை என்றால் நான் சொல்லியிருந்தேன் இந்தியன் பேங்க் தரேன்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? இப்போ இந்தியன் பேங்க் தர மாட்டேன்ட்டாங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டாங்க, நான் ரிஃப்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அது பெட்டர் செக்யூரிட்டிக்காக நான் கொடுக்கிறேன் வராருல வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டாங்க, அது விட்டுருங்க, அதை நான் ஆனர் பண்ணுகிறேன், அதற்கு பணத்தை நான் கொடுக்கிறேன் என்று யார் அக்செப்ட் பண்ணுகிறார்களோ அவர்கள் தான் அது அக்செப்டர் ஃபார் ஆனர் என்று சொல்லப்படுகின்றது. முனிசிபல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 இருக்கிற 148 செக்ஷன் இதில் எங்கெல்லாம் அந்த ப்ரொவிஷன் வருதோ அங்கெல்லாம் இந்த டெஃபனிங் தான் வந்து என்ன ஆகும்? டிராவல் ஆகும். அதனால் முதலாக இதை தெரிந்து கொள்வது அவசியம் என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.